விகிருதி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சினிமா என் கையில ஸ்கிரிப்ட் வரும்போது, அது ஒரு ஹேண்டிகேப்டு ஆளு தான். அப்போ நான் அது படிச்சதுக்கப்புறம் நான் இது ஒரிஜினல் ஸ்டோரி தான். அது நியூஸ்லலாம் வந்தது அவரு டெஃப் அண்ட் டம்ப்ன்னு இல்ல. டெஃப் அண்ட் டம்ப் தானே சார். பட் இதில அ ஆக்டரோட மற்ற கேரக்டரோட கன்வே பண்ண முடியாது. அதனால டயலாக் நெறைய இருக்கு. அதனால தான் இது ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஃபிசிக்கலி மாத்திரம். சேலஞ்சட் மாதிரி ஆக்கிடுன்ற நாம சொல்லி, அது வேணா ஒரிஜினலே கொண்டு வா. இல்ல சார் இதுதான் பெஸ்ட்டு. ஓகே அப்ப நான் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவரு ஷூட்டிங் போய் நான் வருவேன்னு நெனச்சு அப்படியே இருந்து, லாஸ்ட்ல மீண்டும் என்ன திருப்பி கூப்பிட்டாச்சு. வரணும் ஷூட்டிங்ன்னு. ஓகே வந்துரலாம். பட் எனக்கு ஒண்ணு பேசணும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாளைக்கு, நான் இன்னைக்கு போறேன். இன்னைக்கு போய் நம்மோட சௌபின் ஷாகரன் நடிச்சிருப்பாங்க. அப்ப அவர்கிட்ட நான் இந்த விஷயம் சொல்லியாச்சு. இதில ஒரிஜினல் கேரக்டர் வந்து டெஃப் அண்ட் டம்ப் தான். அவர எனக்கு ஒண்ணு மீட் பண்ணணும். அது அங்க மீட் பண்ணியா, அதுக்கப்புறம் நமக்கு இது ஒரிஜினலா கேரக்டர் நமக்கு எடுத்துருவான். அதுதான் பெஸ்ட்டா இருக்கும். அப்ப அவரும் சப்போர்ட் பண்ணி, அன்னைக்கு தான் டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு, ஒரிஜினல் டெஃப் அண்ட் டம்ப் ஆள்கார இங்க கேரக்டர் இங்க வந்து அவர்கிட்ட நெறைய பேசி, பின்ன என் வீட்டு பக்கத்திலும் இந்த மாதிரி ஆளுங்க எங்க இருந்தாலும் நான் அவர போய் மீட் பண்ணி, ஒன் நைட்ல இதெல்லாம் மாறிடுச்சு. அப்ப அது ஒரு சேலஞ்சிங் ஒரு கேரக்டரா இருந்தாரு.